நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோட டைட்டில பார்த்தா தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா, இல்லையா? அல்லது பார்க்கலாமா, வேணாமான்ற ஒரு குழப்பமே வரும். சரி வாங்க, கதையோட டைட்டில் பார்க்கலாம். எங்க அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கு போனதுக்கப்புறம், நானும் எங்க அக்கா, அதாவது எங்க அக்காவ வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் நானும் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு ஆதித்யா. எனக்கு 22 வயசு ஆகுது. எங்க அக்கா பேரு ஹரிணி. எங்க அக்காவுக்கு 23 வயசு ஆகுது. அதாவது எனக்கும் எங்க அக்காவுக்கும் 1 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு என்னன்னா, நான் பொறந்தம்போது நான் வீட்ல ஃபர்ஸ்ட்டு பையன். அதாவது நான் வீட்ல ஃபர்ஸ்ட்டு பையன். செகண்டு வந்து அப்ப பொண்ணு தானே, பொண்ணுக்கு தான் 23 வயசு ஆகும்னு நெனச்சா கிடையாது. எங்க அக்காவ தத்தெடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா, ஒரு குழந்தைக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லன்ற மாரி சொன்னதுக்கு காரணமாக, எங்க அம்மாக்கு பொண்ணு மேல இருந்த ஒரு ஆசை காரணமாக, எங்க அக்காவுக்கு 10 வயசு இருக்கும்போது, எங்க அக்காவ தத்தெடுத்துக்கிட்டாங்க. அவ பேர் ஹரிணின்றது பேரே எங்க அம்மா, அப்பா தான் வச்சாங்க. எங்க அம்மா, அப்பா 2 பேரும் அரசாங்க வேலையில இருக்காங்க. இது இல்லாம எங்க அப்பா தனியா பிசினஸ் பண்ணிட்டுருக்காரு. அதனால பணத்துக்கான பிரச்சனைலாம் எங்களுக்கு இல்ல. ரொம்ப சொகுசான வாழ்க்கை தான் வந்துட்டுருந்தோம். ஆனா, அவங்களுக்கு பொண்ணு இல்லன்ற ஒரு குறைபாடு காரணமாக, ஒரு பொண்ணு தத்தெடுத்துக்கணும்னு தத்தெடுத்துக்கிட்டாங்க. எங்க வீடு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதன் மாரியான வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு எங்க அக்காவ தத்தெடுத்துக்கிட்டது எனக்கு சுத்தமா புடிக்காது. ஆனா, நாள் போக போக எனக்கே புரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா ஒரு பெண் வீட்ல இருக்கணும். அந்த பெண் வந்து ஒரு தேவதை மாரி, ஒரு தெய்வம் மாரி நெனச்சுக்கிட்டு நான் வாழ ஆரம்பிச்சேன். இப்ப எங்க அக்காவும் நானும் கூட பொறந்தவங்களோட க்ளோஸாவே நாங்க வாழுவோம். அதாவது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். எப்போதும் போல நல்லா பேசுவோம், பழகுவோம். கூட பொறந்த மாரி தான் நாங்க இருப்போம். இப்ப எங்க அம்மா, அப்பா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இது இல்லாம பிசினஸ் வேற பண்ணிட்டு இருக்கிறதுனால, யாருமே வீட்ல பெருசா இருக்க மாட்டாங்க. இப்ப நானும் எங்க அக்கா 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு ஒரே நேரத்துல வீட்ல இருக்கோம். இது மாரியான ஒரு வாழ்க்கை தான். எங்க அக்கா டெய்லி காலையில எனக்கு சமைச்சு தருவா, மதியானம் சமைச்சு தருவா, ஈவினிங் சமைச்சு தருவா. இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில, திடீர்னு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இதுல டவுட் வர ஆரம்பிக்குது. இவ யாரையாவது காதலிக்கிறாளா என்னன்ட்டு. ஆனா, இத எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இவ அதிகமா ஃபோன் பேசிட்டே இருக்கிறதுனால, எனக்கு இந்த மாரியான டவுட்லாம் வந்தது. ஆனா டவுட்லாம் வந்தாலும், இத டைரக்ட்டா கேட்க முடியாது. கேட்டா பிரச்சனை ஆயிரும்ன்ற ஒரு காரணத்தினால, எங்க அம்மா, அப்பா 2 பேரும் வேலைக்கு போனதுக்கப்புறம், நானே பொறுமையா அன்னைக்கு உட்காந்து, இந்த மாரி "ஹரிணி உன்ட்ட பேசணும்" அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னா, "சரி சொல்றா ஆதி என்னன்னு" சொன்னா. நான் சொன்னேன், "தனியா பேசவா உன்ட்ட? 2 மணி நேரம் டைம் ஒதுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி" அப்படின்னு சொன்னா. அப்ப நான் என்ன சொன்னேன், "நீ யாரையாவது லவ் பண்றியா? இந்த மாரி எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்கியே, என்னதான் பண்ற ரூம்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா அதெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணும்போது, நான் சொன்னேன், "சொல்லு எதுவா இருந்தாலும் என்ட்ட கேளு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் லவ்லாம் பண்ணல. ஆனா எனக்கு வந்து ஒரு சில தேவைகள்லாம் இருக்கு. எனக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்" அப்படின்னு சொன்னா. எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. "என்ன நீ இப்படி கேட்குற என்ட்டயே?" அப்படின்னா, "ஆமா நீயும் நானும் ஒண்ணும் கூட பொறந்தவங்க கிடையாதுல்ல. நான் தான் வேற ஆளாச்சே. நீ வேற ஆளு தானே. என்ன இருந்தாலும் உங்க அம்மா, அப்பா 2 பேரும் உனக்கு உனக்கு தானே ஒரு சப்போர்ட் குடுக்குறாங்க. எனக்கு எப்படி குடுப்பாங்க? ஏன்னா நான் தான் 3வது மனுஷன்ற மாரி பேசும்போது, எனக்கு அந்த நேரம் என்ன சொல்றதுன்னே தெரியல. தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. ஆனா என்னால அந்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணவும் முடியல. கேட்டோனே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பான்னும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைட்ல ஆசையா இருக்கு. ஆனா விட்டு குடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேளை இப்படி பண்ணா, நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும், மனசு வேணுன்ற மாரி தான் கேட்குது. ஆனா, மூளை வந்து வேணாம், இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாரிலாம் தோணுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சரி நான் இத கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதாவது கொஞ்ச நாள் ஆற போடுவோன்ட்டு, நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி அவங்களும் "நீ வா வான்ற" மாரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா, நான் என்னன்னா வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, "நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா?" அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், "இல்லங்க நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல.
நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோனே, கண்டிப்பா நானே கூப்பிடுறேன்ற மாரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புனோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில. சரி, ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். என்னதான் பண்ணலாம்? இது நம்ம ஓகே சொல்லலாமா? ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது நோன்னு சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போம்போது, திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட், அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவன எதார்த்தமா பார்த்தேன். எதார்த்தமா பார்த்து பேசும்போது தான் அவன்ட்ட கேட்டேன். "டேய் எப்புட்றா இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது சொன்னான். "நீ சொல்றா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டான். சரி, நான் அப்ப என்ன சொன்னேன், "நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், "நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. முகத்த பார்த்தா அப்படி தெரியலையேடா." அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா, நிஜம்தான். நான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன்டா. நான் உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். "டேய், நான் இப்ப சொல்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு" சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு, அவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். "டேய், இந்த மாரிடா, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இத நான் யார்கிட்டயும் போயி சொல்ல முடியல. இது யார்கிட்டயாவது போயி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ தான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவ சொல்லணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோவிலுக்கு வரும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோஇன்சிடென்ஸா? அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா இது, இவங்களும் கோவிலுக்கு வராங்களே! நம்ம இத பத்தி பேசும்போது வராங்கன்னா, ஒரு வேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாரி போயிட்டுருக்கும்போது, நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, "இருங்க, நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல. என்னாதான் உங்களுக்கு பதில்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா மூளை வந்து வேணான்ற மாரி பயப்படுது. அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்ற" மாரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்ல. "இல்ல, இல்ல, இருங்க." அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வற்புறுத்துனேன். "இல்லங்க, அதெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து எதுவுமே சொல்லல. அதனால தான் நான் கேட்குறேன். நானே கம்பல் பண்றேன் உங்கள." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும்போதும், நான் வேணாம், வேணாம். ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா, என் குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும். அவங்க குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணாம், வேணான்னு தள்ளி போயிட்டுருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளு நான் கோவிலுக்கு போயி யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம். அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணான்னா வேண்டுவோம். எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாரி மனசுல அப்படியே இது பண்ணிட்டு வேண்டுனேன். அப்படி வேண்டும்போது, நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பல்லி கத்துச்சு. பல்லி கத்தும்போது ரொம்ப நல்ல சகுனம். ஏன்னா நம்ம வேணும்னு நெனச்சு பல்லி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பல்லி கத்துனதுனால, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான அறிகுறி தான் போல இதுன்ட்டு நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ட்டேன். அதாவது டைரக்ட்டா முடியாதுன்னு சொல்லாம, நான் சொல்ட்டேன், "இல்லைங்க, நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, இது வந்து ரொம்ப தப்பு. என்னன்னா, நாளைக்கு வந்து உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும். எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாரி இது வந்து 10 தலைமுறைக்கு தவறான பேர் மாரி ஆயிரும். அதனால இதெல்லாம் வேணாம். நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி, நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம, நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா, நீங்க ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள யோசிங்க. அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம்.